மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஒரு 15 நிமிஷம் ஃபர்ஸ்ட் 15 நிமிஷத்துல நல்ல மூவ்மெண்டம், அதுக்கப்புறம் ஒரு ஃபால் ஆகி ஒரு ப்ளஸ் ஆகியிருக்காங்க இந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேக்ஸிமம் கொஞ்சம் புட் சைடு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. புட் சைடு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு மேலே போனுச்சுன்னா ப்ளஸ் சைடு, ஆனால் ப்ளஸ் சைடு போவாங்கங்கிறது புட் சைடு தான் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கு. சொன்னேன் இல்லைங்களா, இது மட்டும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ட்டு. இது அப்படியே இறங்குனாங்க அப்படின்னுச்சுன்னா இங்க கரெக்டா நமக்கு சான்ஸ் கிடைச்சி எடுத்துடலாம். போதும், இது மேல இறங்குவாங்களா இல்ல உள்ள சைட் வேஸ்ல புடிச்சுக்குவாங்களான்னு தெரியல. இப்போ நம்ம என்ட்ரி எடுத்ததுக்கு 23 ரீச் பண்ணாங்கன்னா இந்த பொசிஷன் வரக்குள்ள கண்டிப்பா 223 ரீச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 228 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம ஒரு 223ல வெளியே வந்துடலாம். ஸ்பீடு இல்லைங்க, ஸ்லோ மூமெண்டமா இருக்கு. அதான் அப்படியே அவங்க இதுக்குள்ளேயே ஒரு 10 இந்த இதுக்குள்ளேயே அப்படியே ரேஞ்ச் வைஸ்னா போயிருவாங்க. 9:21க்கு என்ட்ரி கொடுத்தோம், 9:57 ஆச்சு. இவ்வளவு நேரம் அப்படியே சைடு வேஸ்லயே போயிட்டு இருக்காங்க. அவன் நினைச்ச மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க, அது பிரச்சனை இல்லை. குட் சைடு தான் வாய்ப்புன்னு நினைச்சோம், அதே தான் போயிட்டு இருக்காங்க. நமக்கு நினைச்ச மாதிரி என்ட்ரி கரெக்டா கிடைச்சிச்சுன்னா கட் பண்ணிக்கலாம். 21, 20, 21 வந்திருக்காங்க. 23 தாண்டிச்சுன்னா நம்ம கட் பண்ணிடலாம். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 222க்கு வந்துட்டாங்க. 223 கட்டு போதும், 20 பாயிண்ட். அப்படியே ஸ்விங்குக்காக போட்டோம், ஒரு 20 பாயிண்ட் கிடைச்சிருக்கு, போதுமானது. இந்த இடத்துல போதுமானது. ஏன்னா பிளஸ் ஆர் மைனஸ் கொஞ்சம் மாறுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ நமக்கு 20 பாயிண்ட் கிடைச்சிருக்கு, போதுமானது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா 10:21க்கு என்ட்ரி எடுத்தோம், 11 மணிக்கு எட்ஜெட் ஆகி வெளியே வந்திருக்கோம். சைடு வேஸ்ல அப்படியே கூட்டு போயிருக்காங்க. நம்ம நினைச்ச மாதிரி தான் வந்திருக்காங்க. இன்னைக்கு ஸ்விங்கு மாதிரி உட்காந்து ஒரு ட்ரேட் எடுத்திருக்கோம், ஸ்பீடா ஒரு ட்ரேட் எடுத்திருக்கோம். சரிங்களா, சரி போதும். மார்க்கெட் மூவ்மெண்ட்டும் பெருசா இல்லை, இருந்தா கூட 10, 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் பிடிக்கலாம். நமக்கு இப்போ இதுலயே ஒரு 30 பாயிண்ட் கிடைச்சிருக்கு, இதே போதுமானது. மார்க்கெட் இதுக்கு கீழே வந்துச்சுன்னா கண்டிப்பா கீழே வரும்னு சொல்லியிருந்தேங்க. பொசிஷன் வந்து கீழே தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கீழே வந்தாங்க. நம்ம ஆக்சுவலா 222க்கு என்ட்ரி கொடுத்துருந்தோம், 212க்கு ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தோம். ஆனால் ஸ்டாப் லாஸ் பக்கத்தில் வந்துட்டு அடிக்கல, மேலே போயிட்டாங்க. சரிங்களா, இப்போ நம்ம இதை வந்து ஸ்டாப் லாஸ் ஒரு 10 பாயிண்ட் மேலே தூக்கி போட்டுக்கலாம். 232க்கு போட்டுக்குவோம். 242க்கு மேலே டிராவல் ஆனாங்கன்னா நம்ம கட் பண்ணிடலாம். 242, 44 நல்லாவே மூமெண்டம் கொடுக்குது, நல்லா மூமெண்டம் கொடுக்குறாங்க. இதுல இறங்கினாங்கன்னா அதுக்கப்புறம் சல்லுன்னு இறங்குறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஸ்பிங்கு மாதிரி வெயிட் பண்ணியிருந்தோம். இப்போ நல்ல மூமெண்டம் இருக்கு. 242, 44 அந்த ரேஞ்சு கூட போயிட்டாங்க. வெயிட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் கூட இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு 52 வந்தோம்னா கட் பண்ணிக்கலாம். இப்போ 44 இருக்கு, 52 ரீச் பண்ணோன்னா கட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இது பூம் கீழே வரும், கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த இடத்துல எதுவும் திரும்ப மாட்டாங்க, இன்னும் கொஞ்சம் கூட கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மினிமம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது மட்டுமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது இந்த சப்போர்ட்டுக்கே கிட்டத்தட்ட வந்துருவாங்க. ஆனா நமக்கு இப்போ ஒரு 52க்கு வந்தோன்னு ரீச் ஆனோன்னு நம்ம எடுத்துருவோம், போதும். 52 ரீச் ஆனாச்சுன்னா எடுத்துடலாம். வெயிட் பண்ணா இது மட்டும் வெயிட் பண்ணலாம், ஆனா திருப்பி மேலே போய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இப்போ ஒரு ரீசனபிளா வந்துட்டு இருக்காங்க. இதுல வந்து 252 ரீச் ஆச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். 22, 32, 42, 20 பாயிண்ட் தாண்டிட்டாங்க. 20 பாயிண்ட் தாண்டிட்டாங்க. 30 பாயிண்ட் 252 ரீச் ஆச்சுன்னா 30 பாயிண்ட் வந்துச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லியிருந்தேன் நான், இறங்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்ட்டு. அதே மாதிரி ஒரு இறங்குறாங்க. இந்த இடத்துல ஒரு 30 பாயிண்ட் எடுத்து இந்த ஸ்கேல்பிங்கே நம்ம போதுன்னு முடிச்சிடறோம். இல்லைன்னா 32, 42 கூட போட்டுடலாங்களா? 20 பாயிண்ட்ல கூட வச்சுக்குவோமா? இந்நேரம் பூம் ஆகிருக்கணும், ஆகல. 52 கண்டிப்பா ரீச் பண்ணுவாங்க. இப்போ ரீச் ஆச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். கண்டிப்பா போற ஸ்பீடுக்கு கண்டிப்பா கொஞ்சம் வந்துடணும், வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அப்படி இழுத்து பிடிக்கிறாங்க. இனி கொஞ்சம் லேட் பண்ணுவாங்களோ பார்ப்போம், ஒரே நிமிஷம் பார்ப்போம். ஏதோ பிளஸ் சைடு கொஞ்சம் போயிட்டு வரலாம்னு நினைச்சாங்கன்னா சிக்கல், ஆனா வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு, இருக்கிறது. 46 நான் தான் வெயிட் பண்ணிருக்கேன். 52 டச் பண்ணிட்டாங்கன்னா நம்ம கட் பண்ணிட்டு நீ ஸ்கேல்பிங் முடிச்சுக்கலாம்.
ஸ்கேல்பிங்ல ஸ்விங் மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்பீட்ல எடுக்கிறது தான் ஸ்கேல்பிங் நான் சொல்லுவேன். இது போட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஆக்சுவலா என்ட்ரி வந்து 11:54க்கு எடுத்தோம். இப்போ எவ்வளோ 12:42 1 hour ஆயிடுச்சு. மொமெண்டமே ஆகாம நிக்குது. இந்த மாதிரி ஸ்ட்ரக் பண்ணாங்கன்னா எடுக்கல. இப்போ ரிட்டர்ன் வர்றது ஏதோ ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கான பாக்குறாங்க. ரிட்டர்ன் ஸ்டாப் லாஸ் அடிக்க பாக்குறாங்க. ஒரே கேண்டில் எப்படி இதை கொடுத்துருப்போம், எல்லாம் ஸ்டாப் லாஸ் மேலே ஏற்றிருப்பாங்க. கண்டிப்பாக ரிட்டர்ன் ஸ்டாப் லாஸ் அடிக்க ட்ரை பண்றாங்க. நமக்கு ஒரு 20 to 30 பாயிண்ட் கிட்டத்தட்ட வந்துச்சு. 232 42 கீழே தான் வர்றாங்க. இப்போ வர்ற ஸ்பீடை பார்த்தால் நம்ம போட்டிருக்கிற ஸ்டாப் லாஸை அடிச்சுட்டு போறதுக்கான முயற்சிகள் நடக்கிறது. இப்போ ஸ்டாப் லாஸ் மேலே தூக்கி போட்டிருக்கோம். அந்த ஸ்டாப் லாஸை அடிச்சுட்டு அப்புறம் போறதுக்கான முயற்சி நடக்குது. நம்ம 10 பாயிண்ட் தான் இதுல இருக்குது. நமக்கு எவ்வளோ பாயிண்ட் வந்துச்சு, கிட்டத்தட்ட நல்ல பாயிண்ட்ஸ் கிடைச்சிச்சு. நம்ம இன்னொரு 10 பாயிண்ட் எதிர்பார்த்துட்டு உட்காந்துருந்தோம். இதனாலதான் ஒரு 20 பாயிண்ட் எல்லாம் ரீச் ஆச்சுன்னா நம்ம எடுத்துறது. கண்டினியூஷனா கொடுக்க மாட்டாங்க. 20 பாயிண்ட் கிட்டத்தட்ட வந்துச்சுன்னா போதும் அப்படின்னு எடுக்கிற காரணம் அதனாலதான். இப்ப 25-30 பாயிண்ட் கிட்டத்தட்ட பக்கத்துல வந்துட்டு 10 பாயிண்ட்ல வெளியே போறோம். பார்ப்போம். இது ஒரே கேண்டில் திருப்பி ரிட்டர்ன் ஆனாலும் 1000 அவங்க கீழே வர்றதுக்கு தான் வாய்ப்பு. அதனால ரொம்ப மேல போக மாட்டாங்க. கீழே வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இப்ப நமக்கு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு விட்டாலும் அடிச்சுடலாம். 10 பாயிண்ட் தூக்கி போட்டிருக்கோம். அந்த ஸ்டாப் லாஸ் அடிச்சாலும் அடிக்கலாம். இப்ப 15 பாயிண்ட்ல இருக்கு. எடுத்துட்டு போறதுனாலும் போகலாம். ஜாஸ்தி ஆசைப்பட்டாலும் கம்மியா கிடைக்கும். பொறுமையா வெயிட் பண்ணி அப்படியே வந்தோம். இப்போ 222க்கு என்ட்ரி, 232க்கு ஸ்டாப் லாஸ் மேல தூக்கி போட்டிருக்கோம். ஆனா நமக்கு கிடைச்சது பாத்தீங்கன்னா 42 52 கிடைக்கல. 52 கிடைச்சிருந்தா கட் பண்ணியிருப்பேன். 42க்கு மேலதான் போனாங்க. இப்ப திருப்பி இறக்கி பிடிச்சிருக்காங்க. ஒரு 42 கிடைக்குமே. இப்ப 52ல இருந்து 42க்கு வந்துட்டோம். 242 கிடைக்குமா? திருப்பியும் எப்படி வேணா மாறலாம். என்ன கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திருப்பி ஒரு பிளஸ் அடிச்சு வந்தாங்கன்னா இங்க இருக்கிற ஸ்டாப் லாஸ் எல்லாம் அடிச்சுட்டுருவாங்க. நமக்கு 25 பாயிண்ட்டுக்கு மேல இருக்கு. இப்ப என்ன பண்றேன்னா நான் 42க்கு ஸ்டாப் லாஸ் போட்டேன். 20 பாயிண்ட் 30 இல்ல 20 ரெண்டுல ஏதோ ஒண்ணு. 252க்கு போச்சுன்னா 30 பாயிண்ட், இல்லைன்னா ஸ்டாப் லாஸ் ரிட்டர்ன் ஆகட்டும். ஸ்டாப் லாஸ் ரிட்டர்ன் ஆனா 20 பாயிண்ட்ல வெளியே வந்துடுறேன். 252க்கு போனா 30 பாயிண்ட். இது இறங்கும். கண்டிப்பா கீழே இறங்க வாய்ப்புகள் இருக்கிறது. வாய்ப்புகள் இருக்கு. அந்த இந்த கேண்டில் போயிருவாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? போயிருவாங்கன்னு சொன்னேன்ல. கரெக்ட் 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 கரெக்ட். அடுத்த 3 நிமிஷம் ரிட்டர்ன் கட்டு கட்டு 252 போயிருவாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? கண்டிப்பாக. ஓகே, இன்னைக்கு நமக்கு ஸ்விங்கும் நன்றாக கிடைச்சிச்சு, ஸ்கேல்பிங்கும் நல்லா கிடைச்சிச்சு. ஓகே, போதும். நீ மார்க்கெட் பொசிஷன் கீழே தான். இது இறங்கிடுவாங்க. இது மட்டுமே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்கு இறங்கலாம், இதுக்கு இறங்கலாம், இல்ல ஒரு சின்ன பிளஸ் கொடுத்து வரலாம். நீ டைமும் உங்ககிட்ட இருக்கு, நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. சரிங்களா? சரி, இன்னைக்கு போதுமானது. இருந்தா இன்னும் போயிருக்கானா பாத்தீங்களா? இறங்கினால் கண்டிப்பா இறங்கும்னு சொன்னேன் இல்லைங்களா? 260 62 40 பாயிண்ட். ஓ, வச்சிருந்தால் இன்றைக்கு நல்லா கிடைச்சிருக்கும். சரி, பரவாயில்ல, போதும். ஏன்னா எல்லா நாளும் இப்படியே கிடைக்கும். மார்க்கெட் பொசிஷன் பாத்தீங்கன்னா இது மட்டும் கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நானு. 24,083 இதுக்கும் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னோம். ஒரே கேண்டில் அடிச்சு தூள் கிளப்பிட்டாங்க. கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கீழே நல்லா வந்துட்டாங்க. ஒரே கேண்டில் ஒரு 3 நிமிஷத்துல ஃபுல் லென்த் கேண்டில் வந்துருச்சு. நான் இது என்ட்ரியெல்லாம் எடுக்கலைங்க. ஆனா நல்ல கேண்டில் வந்து ஃபுல்லாவே 3 நிமிஷத்துல டக்குன்னு மார்க்கெட் பொசிஷன் கீழே இறக்கிட்டாங்க. நம்ம அப்படியே என்ட்ரி வச்சிருந்தோம் அப்படின்னா இப்ப 100 பாயிண்ட்டுக்கு மேல கிடைச்சிருக்கும். இந்த பொசிஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். 24,000 சில்லற, இல்லைன்னா 24,066 எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இங்கிருந்து இறங்கும் போது. அதே மாதிரி இந்த அளவுக்கு நல்ல மார்க்கெட் பொசிஷன் கீழே வந்துட்டாங்க. முழு பெரிய வீடியோங்க. இது அப்படியே சின்னதா பண்ணி போட்டு விடுறேன், பாருங்க. நம்ம கூட ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதுல டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. காலையில வந்து ஒரு சின்ன ஸ்கேல்பிங் இல்ல ஸ்விங் ஏதாவது சான்சஸ் இருந்துச்சுன்னா கிடைக்கும். நல்ல சான்ஸ் இருந்தா மட்டும்தான் சொல்லுவேன், இல்லைன்னா ஸ்கேல்பிங்கோட முடிச்சுக்கலாம். காலையிலே நல்ல மார்க்கெட் ஏற்றி விட்டு இங்கிருந்து இறங்கும்னு நினைச்சோம். அதே மாதிரி இந்த பொசிஷன் இறக்கி ஃபுல்லாவே இறக்கிட்டாங்க. ஜூம் மீட்டிங்ல நமக்கு ஒரு 2 ஒரு பிளஸ்ல எதுவும் எடுக்கலைங்க, ஃபால் சைடு தான் எடுத்தோம். ஒரு ஸ்விங் மாதிரி ஒன்று போட்டோம், ஒரு ஸ்கேல்பிங் ஒன்று சின்னதாக பண்ணோம். 2 பண்ணிட்டு ஜூம் மீட்டிங் முடிச்சிட்டேன்.
இப்போ அதுக்கப்புறம் நான் சும்மா கொஞ்சம் மார்க்கெட் பார்த்துட்டு இருந்தேன், அதுக்கு ஒரு 2 ட்ரேடிங் பண்ணினேன். இப்போ இன்னைக்கு இந்த அளவுக்கு வரும்னு நினைச்சோம், நல்லாவே இறக்கிட்டாங்க, அதுக்கும் கீழே ஃபால் வந்துட்டாங்க. சரி ஓகே, நம்ம கெஸ் பண்ணது ஓரளவுக்கு நடந்திருக்கு. சரி தேங்க்யூ கெஸ். இது எல்லாத்தையுமே ஒரு வீடியோவை பண்ணி போட்டுடுறேன் பாருங்க. நமக்கு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புது ஆளுகளா இருந்தா. நம்ம கூட ஜாயின் பண்ணி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா ஜூம் மீட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே தேங்க்யூ.